பழங்காலத்தில் முதியவர்களுக்கு தனி இல்லம் என்ற கருத்தே இல்லை. குடும்பமே அவர்களுக்கான பாதுகாப்பு. தாத்தா பாட்டிகள் வீட்டிலேயே மரியாதையோடு வாழ்ந்தார்கள். நடுக்காலத்தில் போர்கள், பஞ்சம், நோய்கள் அதிகரித்தன. பல முதியவர்கள் குடும்ப ஆதரவை இழந்தார்கள். அவர்களுக்கு கோயில்களும் மடங்களும் அடைக்கலமாக இருந்தது. ஐரோப்பாவில், குறிப்பாக இங்கிலாந்தில் ஏழை மற்றும் முதியவர்களுக்காக புவர் ஹவுஸ் உருவானது. இதுவே முதியோர் இல்லத்தின் ஆரம்ப வடிவம். தொழில்துறை வளர்ச்சியால் நகர வாழ்க்கை தொடங்கியது. ஜாயிண்ட் ஃபேமிலி குறைந்து நியூக்ளியர் ஃபேமிலி அதிகரித்தது. முதியவர்களின் தனிமை அதிகமானது. இதனால் முதியவர்களுக்காக தனி தங்குமிடங்கள் உருவானது. அடிப்படை வசதிகளுடன் கவனிப்பே முக்கியமாக இருந்தது. இதுவே மாடர்ன் ஓல்டேஜ் ஹோம்க்கு அடித்தளம். இந்தியாவில் 1950க்கு பிறகு முதியோர் இல்லங்கள் வளர்ந்தன. அரசும் சமூக அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டன. இலவசமும் கட்டணமும் கொண்ட இல்லங்கள் உருவானது. உங்க வீட்ல முதியவர்கள் எப்படி? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நிறைய பயனுள்ள வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் கார்த்திக் ட்ரெய்னர் சேனல்.